இங்க மீன் வித்துட்டு உங்க லைஃப்ல அப்படி மாறி இருக்கு. ஏன்னா பழைய கால துறைமுகம் 81 வியாபாரம் பண்றேன். ஒரு எங்க லைஃப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லஞ்சம் வாங்கி வித்துட்டு போயிடுவோம். எங்க லைஃப் என்னோட கூட இருந்தவங்க கொஞ்சம் அவங்க மாற்றம் ஏறி அவங்க ஒரு மாற்றம் ஆகிட்டாங்க பஸ்ல. நான் இன்னும் அப்படி தான் இருக்கிறேன். 81 இப்படியே தான் இருக்கிறேன். அதனால காசு தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. நீங்க வந்து வாங்கி தான் வாங்கிப்போம், ஓனர்களை வாங்கிப்போம். ஒரு நல்ல ஓனருங்கிறாங்க, கட்ட ஓனருங்கிறாங்க, கொடுப்பாங்க. சில பேர் அது கொடுக்க மாட்டாங்க. வருமானம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 1000 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், ஒரு 400 கிடைக்கும். ஒரு நாள் நமக்கு காசு போயிடும், கை காசு போயிடும். காசிமேடு துறைமுகம் ஒரு ஃபேமஸான துறைமுகம். மக்கள் சென்னையிலே இதுதான் ஒரு ஃபேமஸ். எல்லாருமே இங்கதான் வராங்க. சென்னையிலே வந்து விற்பனை வெளியூர் மீன் அந்த சைடு வந்துருக்கு. ஆந்திரா, கோவா, கேரளா, அங்கெல்லாம் அந்த மீன் வெளியூர் மீன்லாம் இங்கே ஜனம் நிறைய வரும். இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா காசிமேடு வரதில்லை. ஜனம் அங்கே வானவரத்தில் மீன் விற்கிறாங்க. எல்லாம் ஜனம்லாம் அங்கே போயிருக்குவாங்க. இங்க மீன் படுது, போடுறதுக்கு மீன் விலை இல்லை. என்ன பண்ணுவாங்க அவங்களும்? காசிமேடு மீன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, காசிமேடு ஃபேமஸான மீன். அங்கே என்ன மருந்துலாம் போட்டு அந்த சைடில் வருது. இங்கே மீன் வந்து இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல மீன் இதுவாக இருக்கும். இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 35 வருஷமா இங்க வலை மேய்ச்சியா இருக்கிறேன். இப்ப இடையில இப்போ ஒரு 2 வருஷம் தான் போட்டு வாங்கியிருக்கேன். போட்டு வாங்கினா 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வளர்ச்சி மாரியா இப்ப கிடையாது. அப்போ உள்ள மீன் பிடிச்ச மாரி இப்போ வந்து கிடையாது. போட்டுக்கு அதிகமாயிடுச்சு. முன்ன இருந்த போட்டோட இப்போ வந்து அதிகமாயிடுச்சு. இந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு ஒரு 2 மாசம் வரைக்கும் தான் மீன் நல்லபடியா விற்கிது. அதுக்கப்புறம் இந்த கேரளா ஸ்ட்ரைக்கு முடிஞ்ச உடனே, கேரளா பெங்களூர் ஸ்ட்ரைக்கு முடிஞ்ச உடனே மீன் விலை வந்து ரொம்ப வரத்தும் இப்போ கம்மியாயிடுச்சு. இந்த வருஷம் வரத்து அதிகமாக இருந்துச்சு. இந்த வருஷம் வரத்தும் கம்மியாயிடுச்சு. அதனால இந்த வருஷம் வந்து விலையும் போக மாட்டேங்குது. 10 பேரை வச்சு நாங்கள் வந்து வேலை வாங்குறோம். இப்போ கடலுக்கு வந்து 10 பேர் போகிறாங்க. நாங்கள் பார்த்தாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபாய்ட்டு செலவு பண்ணி அனுப்புகிறோம். இப்போ வந்து இன்னைக்கு விற்றதுன்னு பார்த்தாக்கா 7 லட்ச ரூபா தான் விற்றுச்சு. செலவு பண்ணதுலேயே ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டம். ஆளுங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி தான் ரொம்ப ஏற்கனவே இருந்ததை விட இப்போ வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாகிட்டு. வெளி மார்க்கெட்லேருந்து மீன் வரதுக்கு ஒரு காரணம். வெளி மார்க்கெட்லேருந்து நம்மளுடைய சென்னைக்கு நிறையா வந்து வெளி மார்க்கெட்லேருந்து மீன் வருது. 900 உங்க லைஃப் ஸ்டைல் அப்படி மாறி இருக்கா? இங்க எவ்வளவு வருமானத்தை வச்சு உங்க நாங்க இப்படியே தான் இருக்கிறோம். எதுவுமே மாற்றம் கிடையாது. ஏன் மாறாம எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுது? இதான் தொழில். டீசல் விலை எல்லாம் ஏறி போச்சு. பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ஏறினா என்ன பண்ணுவாங்க? போட்டு 1.5 அதிகமா வைப்பாங்க. அன்னைக்கு காசிமேட்ல எல்லாம் மீன் 200 கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு மீன் கிடைக்கும், ஜனம் நம்பி வரான். இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் விற்க முடியாது. இன்னைக்கு கூட கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிதான் விற்கணும். ஏன்னா டீசல் விலை, பெட்ரோல் எல்லாம் ஏறி போச்சு. இடமே 300 வருஷம் மேல பாரம்பரியம். காசிமேடு கல்லூரம் உருவானது 300 வருஷம் மேல ஆகுது. இதோட பாரம்பரியம் ஃபர்ஸ்ட் ராயபுரத்துல இருந்து, அப்புறம் கல்லூரம் பழைய கல்லூரத்துல வந்து இது எல்லாம் மொத்தமா. பட்டு